பாளையங்கோட்டையில் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா சார், திருநெல்வேலி. ரொம்ப உங்களுடைய சர்வீஸை எல்லாருமே பாராட்டுறாங்க. வெரி குட். பட் நீங்க இப்போதைக்கு எப்போ இதை ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்க சார்? 2001ல் நான் சென்னை லைலா காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். சரி. முதுகலை சமூக பணி சரி. படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட ரிசர்ச் பண்ணணும் செகண்ட் இயரில். அந்த ரிசர்ச் டாப்பிக்கே வந்து ஜீரியாட்டிக் கேர், முதுமை கால கவனிப்பு, அதை பற்றி ரிசர்ச் பண்ணேன். சரி. நம்ம திருநெல்வேலி ஹைகிரவுண்ட் ஹாஸ்பிட்டலில் 2001ஆம் ஆண்டு 100 நோயாளிகள், நாள்பட்ட வியாதிகளோட தங்கியிருந்து சிகிச்சை எடுக்கக்கூடிய நோயாளிகள் 100 நோயாளிகளை பண்ணேன். சரி. ஒரு ஆண்டு 2001 ஃபுல் இயர் சர்வீஸ் அதை வந்து ஸ்டடி பண்ணேன். அந்த ஸ்டடியில் வந்து 100 பேரையும் இண்டிவிஜுவலாக 100 நாளைக்கு மேலே ஆஸ்பத்திரியிலே தங்கியிருந்தாங்க. கேன்சர், ஹெச்ஐவி, டிபி, அந்த கைகால் இழப்பு, கிரானிக்கல்னஸ், அதை பற்றி ஸ்டடி பண்ணேன். அதில் அந்த ஸ்டடியில் கிடைச்ச அனுபவம், அந்த வயசானவங்களை பார்க்குறதுக்கு, நோயாளிகளை பார்க்குறதுக்கு அவங்க ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த நோயாளி எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அந்த நோயாளிக்கு ஹெல்ப் பண்ண வர்றவங்க ஒரு கேர்டேக்கர் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணேன் 2001. படிச்சுட்டு இருக்கும்போது எம்எஸ்டபிள்யூ எனக்கு ஒரு பாட்டு, ஒரு பகுதி, அதில் ஒரு ஆர்வம் கிடைச்சிது. அதில் ஒரு நல்ல ஆர்வம் கிடைச்சிது. இங்கே படித்த இங்கோட டீன், இங்குள்ள சீஃபை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க, எனக்கு அதில் கைட் பண்ணாங்க. சரி. அதில் நல்லா படித்த அனுபவத்தை வந்து ஒரு ப்ரப்போசலாக தீசிஸாக கொடுக்கும்போது அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் சொன்னாங்க. இந்த ஃபீல்ட்லேயே நீ ஒர்க் பண்ணனா 20 years 30 years கழிச்சு இந்த கேர்டேக்கர் கான்செப்ட் வந்து பெரிய லெவலில் வரும். அப்போதைக்கு இல்லை, 2001 இல்லை. அப்போ இல்லை. 100 பேஷண்ட்டில் 3 பேர் தான் கேர்டேக்கர் வச்சுருந்தாங்க. 97 பேர் அவங்க ஃபேமிலி தான் பார்த்தாங்க. ஆனால் அந்த 3 பேர் தான் பார்த்தாங்க. அப்போ சொன்னாங்க டாக்டர், இந்த 3 பேர் வந்து 30 பேர் 40 பேராக தேவைப்படும். இன்னொரு 20 years கழிச்சு 100% தேவைப்படும். வயசானவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. இன்னொரு கொஸ்டின் என்ன சார், இப்போ வந்து ஃபேமிலி கேருக்கும் உங்கள் கேருக்கும் வித்தியாசம் இருக்கு சார். ஆனால் பட் வந்து கேர் தான். ஆமாம் சார். ஆனால் அந்த ஃபேமிலி கேர் வந்து இதில் நீங்கள் ப்ரைவேட்டாக அந்த கேர் பண்ணுறதுனால அந்த ஃபேமிலி கேர் வந்து கொஞ்சம் இடைவெளி இருக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது சார். ஃபேமிலி கேர் நல்ல ரிஸ்க் எடுத்து பார்க்குறாங்க சார். ஃபேமிலியில் பையனோ பொண்ணோ நல்ல லீவு போட்டு அவங்களோட பணியிலிருந்து விடுப்பெடுத்து அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும் ஒரு நல்ல ஆர்வத்தோட பார்க்குறாங்க. ஆனால் அவங்களோட ப்ரொஃபஷனில், தொழிலில், வேலையில் லீவ் போட முடியல. எவ்வளோ மேக்ஸிமம் லீவ் எடுக்கணும்னு எடுத்துட்டாங்க. இன்னும் லீவ் எடுத்தால் லாஸ் ஆஃப் பே. இல்லைங்கி நமக்கு அந்த ப்ரைவேட்டாக வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் வேலை பார்த்தாலும் லீவ் போட முடியாது. அப்படியேப்பட்ட சூழ்நிலை தான் ஒரு ஏஜென்சி, எங்களை மாதிரி ஏஜென்சிட்ட வர்றாங்க. இல்லை ஏஜென்சி பட்டு நீங்கள் நல்ல ஏஜென்சின்னு ஒரு இது இருக்குது, ஒரு நம்பகத்தன்மை இருக்குது. ஆனால் எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல? சொல்ல முடியாது சார். ஏன்னா ரொம்ப இப்போ வந்து படிச்சுட்டு பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த 2001 சோஷியல் ஒர்க் படிச்சிருந்தா எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. வயசானவங்க நல்லா பார்த்துக்கணும். என்னோட நோக்கமே என்னன்னா சார், முதுமையில் வந்து இளமை காலங்களில் வேலை பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு வேண்டி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பிள்ளைங்க நம்மளோட மேலே உதவிக்கு வந்துடணும், நம்மளோட மேலே நல்லா இருக்கணும் ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க வந்து படிக்க வைப்பாங்க. ஆனால் அதே அவங்க எண்ணத்து மாதிரியே பிள்ளைங்களும் நல்ல பெரிய ஆள் ஆயிடுவாங்க, நல்ல நல்ல இடத்துக்கு வேலைக்கு போயிடுவாங்க, நல்ல வேலைக்கு போயிடுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் முதுமையில் இந்த பிள்ளைங்களோ பொண்ணோ பையனோ அவங்களால ஃபுல் டைம் அம்மா அப்பாவை பார்க்க முடியல. அந்த சூழ்நிலை ரொம்ப வருத்தப்படுறாங்க, மனசுலேயே வருத்தப்படுறாங்க, உடல் ரீதியாக வருத்தப்படுறாங்க இந்த வயசானவங்க. அப்போ நான் என்னோட நோக்கமே அதான், வயசானவங்க வந்து நல்ல முதுமையில் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு பொண்ணுக்கோ பையனுக்கோ கஷ்டம் கொடுக்கூடாது. அதே சமயத்தில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், நல்ல ஆளை கொடுக்கணும். அவங்க பொண்ணுக்கு பொண்ணா பையனுக்கு பையனா அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி நல்லா சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு. வயசானவங்களுக்கு பொண்ணு பக்கத்தில் இல்லை, பையன் பக்கத்தில் இல்லைங்கிற குறை இல்லாமல் அவங்க இறுதி காலத்தில் வந்து மன நிம்மதியோட நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என் பையன் செலவழிச்சு பண்ண பார்த்தான், ஒரு ஆளை நல்ல ஆளை விட்டுருந்தாங்க, நல்லா நம்மளை பார்த்துக்கிட்டாங்க, நான் நிம்மதியாக இந்த உலகத்தை விட்டு போகிறேன், அந்த ஆத்ம திருப்தியோடு போகணும். ஏதான் என்னோட நோக்கம். அந்த வயசானவங்க வந்து நல்ல சின்ன வயசில் அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு நீங்கள் வந்து ஆக்சுவலாக பேஷண்ட் கேர் பண்ணல, பேரண்ட் கேர் பண்ணுறீங்க. ஆமாம் சார். சார் அந்த அடிப்படையில் இப்போ உங்களை நல்ல அந்த மாதிரி கேர் டேக்கர் நிறுவனங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது?
சார் அதாவது அவன் ஃபர்ஸ்ட் வந்து நம்பகத்தன்மையான ஸ்டாஃப் வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். நம்ம வர்ற ஆட்கள்கிட்ட அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனில் தான் அந்த வேலைக்கு வர்றாங்க. ஆனால் அந்த வேலைக்கு வந்த பிறகு நம்ம ஆஃபீஸுக்கு வந்த பிறகு அவங்கள தயார்படுத்துகிற விதம், அந்த நிறுவனங்களை வந்து தயார்படுத்த மாட்டேங்கிறாங்க. சும்மா கடமைக்கு அனுப்பிடுறாங்க. நம்ம கடமைக்கு அனுப்பலை, அவங்கள தயார்படுத்தணும். இந்த வீட்டோட சூழ்நிலை எப்படி இருக்குது, அவங்களோட பையன் என்ன ஒர்க் பண்ணுறாரு, பொண்ணு என்ன பண்ணுறாங்க, இந்த தாத்தா பாட்டிக்கு என்ன தொந்தரவு, அவங்களோட ஹெல்த் ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குது, உடம்புல என்ன தொந்தரவு இருக்குது, மனசில் மறதி இருக்குதா, அவங்க சொன்னது திரும்ப திரும்ப சொல்லலாம். கோவப்படக்கூடாது, அமைதியாக இருக்கணும், ஏற்றுக்கணும் அவங்கள. அந்த மாதிரி அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி, அதே மாதிரி என்னோட போயிட்டு முடிச்சுட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே வீட்டுக்கு போவேன். அந்த வீட்டில் போய் அப்சர்வ் பண்ணி ரிவ்யூ பண்ணி அப்சர்வ் பண்ணி அவங்க பையன்கிட்ட பொண்ணுகிட்ட கேட்போம் ஃபீட்பேக். அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க, நம்மகிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பையன்கிட்ட பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க, ஓப்பனாக சொல்லுவாங்க, இப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க. அதை நம்ம ஸ்டாஃபை தயார்படுத்துவோம். இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து தக்கன நீங்கள் உங்களை மாற்றிக்கங்க, இப்படி அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஒரு 10 days கழிச்சு 1 month கழிச்சு நாங்கள் விசிட் போவோம், ஹோம் விசிட். நான் என்னோட வேலை வந்து அதை அந்த வீட்டுக்கு தகுந்த ஒரு பணியாளராக அவங்க மாற்றிக்கிறது. இப்போ நீங்க ஒர்க்கர்ஸ் வச்சிருக்கீங்கல்ல, நர்சஸ் வச்சிருக்கீங்க, மற்ற ஆமாம் சார், பணியாளர் அந்த கேர்டேக்கர்ஸ் வச்சிருக்கீங்க. அதுல வந்து நல்ல பர்ஃபார்மர் இருப்பாங்கல்ல. ஆமாம் சார், அவங்கள நீங்க கௌரவப்படுத்துவீங்களா? சார் கௌரவப்படுத்துகிறோம். வருஷத்துக்கு ஒருக்க இந்த தீபாவளி டைம், கிறிஸ்மஸ் வருஷம்லாம் கிறிஸ்மஸ் டயத்தில் அவங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது, சேரீ எடுத்து கொடுக்குறது, கிஃப்ட் கொடுக்குறது, அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்வீட் பாக்ஸு, அந்த மாதிரி இயர்லி ஒன்ஸ். இப்போ கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 300 பேர் கொடுத்தோம். அந்த நம்மகிட்ட பார்ட் டைமாவோ ஃபுல் டைமாவோ ரெகுலராக இந்த மாதிரி வயசானவங்களை பார்க்கறதுக்கு போகிறாங்களா சார், அவங்களுக்கு கௌரவிப்போம். இப்போ இந்த ஃபீல்டுக்கு வர்றாங்களா, ஆர்வமாக வர்றாங்க சார். இது இன்னொன்று இது சார், இதில் வர்றது வந்து ஒரு இல்லை மணி மைண்டடாக தர்மசனோட சொல்லி தான் வராங்க. ஏன்னா அந்த கடன் ரொம்ப, இன்னொன்று அவங்களோட பண தேவையை பூர்த்தி பண்ண வர வழி இல்லை. சம்பளம் ரொம்ப நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, வெளியே போனால் அந்த சம்பளம் கிடைக்கல. ஆனால் அதே இது நான் என்ன பொறுத்தவரை இன்னைக்கு கூட 2 பேரை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், வெளியே தான் உட்காந்துருக்காங்க. இந்த பணியே பண்ணதில்லை, ஆனால் 1 மணி நேரம் உட்காந்து பேசியிருக்கேன். இந்த பணியில் என்ன கஷ்டங்கள் இருக்கும் அதை ஃபஸ்ட்டே சொல்லி அந்த கஷ்டத்தை பொறுத்துக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு இன்னொன்று, அந்த தாத்தா பாட்டிக்கு நிம்மதியான லைஃப் கிடைக்கணும்னா அது உங்களை வச்சு தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற புரிய வச்சு ஒரு ஒரு கேர்டேக்கராக எப்படி நல்ல சிறப்பாக செயல்பட்டால் அந்த வீட்டில் வந்து திருப்தியாக வேலை பார்ப்பீங்க. உங்களுக்கும் உங்களோட கஷ்டம் குறையும். நம்ம வந்து நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க முடியல, என்னால். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க சீக்கிரம், அப்பா வந்து சாமியாராக போயிட்டாங்க. 2 பேருமே நான் பார்க்க முடியல. ஆனால் நான் மற்றவங்களோட அவங்கள பெத்த பிள்ளைங்களோட சூழ்நிலை அப்பா அம்மா எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லா கேட்டகருக்கும் புரிய வச்சு. சார் உங்ககிட்ட கவர்மெண்ட் சைடு உங்களுக்கு பெரிய அவார்டு கொடுக்கணும். நீங்க உண்மையில ஒரு சுயநலம் இல்லாத ஒரு பொதுநல சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னும் பல பேர் உருவாக்குங்க. கண்டிப்பா சார். சமுதாயத்துக்கு நீங்க ஒரு புதிய பாதையை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. நன்றி சார். தேங்க்யூ சார்.